ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி அருகே விற்பனை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் 40 கிலோவை பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 13 பேருக்கு பணியாணை சட்டசபையில் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரசு அறிவித்தபடி சென்டாக்கில் இலவச விண்ணப்ப கட்டணம் அமலாகுமா? குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு காண மாணவர்கள் கோரிக்கை. கிழக்கு கடற்கரை சாலை ரயில் திட்டத்தை செயல்படுத்த ஆளுநரும் முதலமைச்சரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தவர்களிடமிருந்து பல கிலோ மதிப்பிலான வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறையினர் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு அருகே சட்டவிரோதமாக புகையிலை விற்பனை, தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிரான சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் புதுச்சேரி காவல்துறையினர் மொத்தமாக 18 வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் 8 வழக்கு பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்களை விற்பனை செய்தவர்களுக்கு எதிராகவும், மற்ற வழக்குகள் தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 40 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு அருகே புகையிலை விற்பனை தொடர்பான தகவல் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எழுத்தர் தேர்வில் தேர்ச்சி பெற்று நேரடி நியமனத்திற்காக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 13 பேருக்கு சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணைகளை வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக ஜூலை 23ஆம் தேதி அன்று நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 255 பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் இதுவரை 234 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக காத்திருப்பு பட்டியலில் இருந்த 13 பேருக்கு புதுச்சேரி சட்டசபையில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சென்டாக்கில் அரசு அறிவித்த இலவச விண்ணப்ப கட்டணம் அமல்படுத்தப்படுமா இல்லையா என்ற குழப்பத்திற்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் சென்டாக் மூலம் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான சென்டாக் விண்ணப்பம் ஆன்லைனில் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடங்கியது. சென்டாக் புதுச்சேரி .in என்ற இணையதளத்தில் மாணவ மாணவிகள் போட்டி போட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை 14,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க பதிவு செய்துள்ளனர். இந்த ஆண்டு அனைத்து படிப்புகளுக்கும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு மாறாக சென்டாக் படிப்புகளுக்கு விண்ணப்ப கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. கட்டணமில்லா விண்ணப்பம் தொடர்பாக சென்டாக் அரசுக்கு கோப்பு அனுப்பிய நிலையில் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வேறு வழியில்லாமல் அனைத்து படிப்புகளுக்கும் சென்டாக் தற்போது விண்ணப்ப கட்டணத்தை பெற்று வருகிறது. இலவச விண்ணப்பம் விவகாரத்தில் தெளிவான முடிவு இன்னும் எட்டப்படாததே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு சம்பந்தம் இல்லாத மாணவர்களுக்கு இலவச விண்ணப்ப திட்டம் செயல்படுத்த வேண்டுமா என கேள்வி எழுந்துள்ளது. சென்டாக் இலவச விண்ணப்பம் குறித்து அரசின் முடிவு தெரியாத நிலையில் அடுத்து MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான சேர்க்கை படிப்புகளுக்கும் சென்டாக் கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளது. மற்றொருபுறம் இலவச விண்ணப்பம் இந்த ஆண்டே செயல்படுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசு கூறி வருவது முரண்பாடாக உள்ளது. இந்த ஆண்டு இலவச விண்ணப்ப திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது இல்லையா என்று தெரியாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் அரசு விரைவாக முடிவெடுத்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலை ரயில் திட்டத்தை செயல்படுத்த துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி வழியாக சென்னை, மாமல்லபுரம், கடலூர் கிழக்கு கடற்கரை சாலை ரயில் வழி திட்டம்
என்பது புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் என்றும் கடந்த ஆண்டு திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்டமாக மத்திய அரசானது சுமார் 52 கோடியே 13 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தது. இந்நிலையில் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பகட்ட பணிகளை செய்ய மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் திட்ட நிதியை செலவு செய்யாமல் அப்படியே ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே நிர்வாகம் திரும்ப ஒப்படைத்துள்ளது என்றும் எதிர்வினை அரசியல் கண்ணோட்டத்துடன் தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒத்துழைக்காமல் துரோகம் செய்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கனவு திட்டத்தை சிதைத்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் உள்ளடக்கிய இந்த நல்ல திட்டத்தை செயல்முறைப்படுத்த முன்வராத தமிழக திராவிட முன்னேற்றக் கழக நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு இதில் உள்ள உண்மை நிலையை புதுச்சேரி அரசு உடனடியாக மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும். இதற்காக உரிய நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனும் முதலமைச்சர் ரங்கசாமியும் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசை வலியுறுத்தி இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டுகோள் விடுத்து மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது. அதனுடைய அடிப்படையில் மத்திய அரசு சுமார் 52.32 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. சமகர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் 322 பள்ளிகளுக்கு 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக திட்ட இயக்குநர் எழில் கல்பனா தெரிவித்துள்ளார். சமகரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி 30 மாணவர்கள் வரை சேர்க்கும் பள்ளிகளுக்கு தலா 10,000 ரூபாயும், 100 மாணவர்கள் சேர்க்கும் பள்ளிகளுக்கு 25,000 ரூபாயும், 250 மாணவர்கள் சேர்க்கும் பள்ளிக்கு 50,000 ரூபாயும், 1000 மாணவர்கள் வரை சேர்க்கும் பள்ளிக்கு 75,000 ரூபாயும், அதற்கு மேல் மாணவர்களை சேர்க்கும் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதன்படி 2025-2026 கல்வியாண்டில் ஆரம்ப நிலை பிரிவில் புதுச்சேரியில் 132, காரைக்காலில் 47, மாஹேவில் 10, ஏனாமில் 15 என 204 பள்ளிகளும், இடைநிலை பிரிவில் புதுச்சேரியில் 82, காரைக்காலில் 24, மாஹேவில் 5, ஏனாமில் 7 என 118 பள்ளிகளுக்கும் கூட்டு பள்ளி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் 322 பள்ளிகளுக்கு 1 கோடியே 60 லட்சத்து 95,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை பள்ளியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் என்றும் இந்த நிதி பள்ளி மேலாண்மை குழு கண்காணித்து செலவிடுவதை உறுதி செய்யும் என்று பள்ளிக்கல்வித்துறை சமகர சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் இடையஞ்சாவடி பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய 90ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக எல்லைப் பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லைக்காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் இந்த பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை உள்ளிட்ட பழ வகைகள், இளநீர், வெற்றிலை, வெற்றிவேர் உள்ளிட்ட தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சி இளையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 90 வருடங்களாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் போட்டும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் ஆலய வளாகத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இடையஞ்சாவடி கிராமவாசிகள் மற்றும் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் முதன்முறையாக 10ஆம் வகுப்பு மாணவியை அழைத்து இயக்குநர் இளங்கோவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டியுள்ளது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். கூலி தொழிலாளியான இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். இதனை அறிந்த ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். இதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர். ஆதி திராவிட நலத்துறை மூலம் கல்வி நிதியுதவி பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறை. முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் IAS தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மாணவியை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்தியுள்ளார். மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அப்படியே போ, என்ன வந்து பாரு, எங்க இருந்தாலும் வந்து பார்த்தனா உனக்கு நான் வழியை சொல்றேன். கண்டிப்பா நீ எல்லாம் IAS தான். உன்னை மீறி ஒரு IAS எல்லாம் வந்து மாறவே மாறு, எனக்கு தெரியும். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட 3 கோவில்களுக்கு திருப்பணிக்கான நிதி உதவியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ரவி பாண்டுரங்கன் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் முத்து மாரியம்மன், காக்கையன்தோப்பு மாரியம்மன் மற்றும் செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் கோவில் என 3 கோவில்களின் திருப்பணிக்கு 1,20,000 ரூபாய் நிதியை அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,950 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.